அலங்காரம். இந்த அலங்காரத்தை நம்ம எங்க காட்டணும்? நம்ம கணவர் முன்னாடி காட்டுறதுக்கு அனுமதி. ஆனா அங்க எப்படி எந்த கோலத்துல நம்ம இருப்போம்? வீட்டுக்குள்ள ஒரு பழைய நைட்டி போட்டுக்கிட்டு இன்னும் சமையல் வேலை செய்யும் போது ஜீரகம், சோம்பு, பூண்டு, வெங்காய வாசம் எல்லாம் நம்ம மேலதான். அது ஒரு மத்தி மீன் நல்லாக்குன்னா மொத்த மீன் மார்க்கெட் நாத்தமே அவங்க மேலதான் இருக்கும். இப்படி வீட்டுல அலங்கோலமாக காட்சி தருவாங்க. ஆனா வெளியில ஒரு நாக் அவுட்ல நிக்குது அந்த Dress. எவ்வளவு ஒரு அலங்கோலமான காட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆடை எந்த அளவுக்கு பாருங்க, மிக மோசமான ஆடை. இந்த ஆடை குறைப்பு சுதந்திரமா? இந்த கண்ணியப்படுத்துறதுக்காக இந்த ஆடை அடிமைத்தனம், முற்போக்குவாதிகளான பேச்சு. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக மோசமானது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவது. அவை அனைத்துமே பித்அத்கள் அனைத்தும் வழிகேடுகள் நம்மை நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எச்சரித்தவளாக, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனால் நமக்கு நேர் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் காட்டி தந்த வழிபடி வாழ்ந்தவர்கள் மீதும், இங்கு நாம் மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒன்று கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்ணுரிமையை போற்றிய பெருமானார் ஜூலை மாத செயல் திட்டத்தை முன்னிட்டு குனியமுத்தூர் கிளையின் சார்பாக மாபெரும் பெண்களுக்கான இஜ்திமா நிகழ்ச்சியில் எது சுதந்திரம், சுதந்திரம் என்றால் என்ன, நம் சுதந்திரம் என்பது என்ன, இதுவே தெரியாம நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் நெடுங்கால தொடர் போராட்டத்திற்கு பிறகுதான் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்த சுதந்திரம் கிடைத்தது. இதுல நம்ம என்னென்ன நன்மைகளை பெற்றிருக்கிறோம்? இந்த சுதந்திரத்துக்காக போராடிய நம் முன்னோர்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நினைவாகி இருக்கிறதா? ஏனோ ஆங்கிலேயர்களிடமிருந்து கிடைத்த இந்த சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் அதை கொண்டாடி வருகிறோம். ஆனா ஒரு புறம் உண்மையான விடுதலை மக்களுக்கு கிடைக்க செய்யாமல் அதை செய்யக்கூடியவர்களே இந்த சுதந்திர கொடியை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிகளுக்கும் துரோகம் இழைப்பவர்களாகவும் அதை அழிப்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்களிடமிருந்து பெற்ற சுதந்திரத்தை கொள்ளையடிப்பவர்களிடம் கையில கொண்டு போய் கொடுத்த மாதிரி ஆச்சு. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள், ஜாதி கலவரங்கள், தீண்டாமை, பெண்ணிடுமை, இதெல்லாம் எங்க குறைஞ்சிருக்கு? மதுவை எதிர்த்து போராட்டம் ஒரு புறம், ஆட்சி செய்பவர்களே மக்களுக்கு மதுவை ஊற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஊழலும் லஞ்சமும் நம்மளுடைய நாட்டில் தலை விரித்தாடுகிறது. மக்கள் எல்லாம் சொந்த வீடு கூட இல்லாம, இன்னும் ஏன் கழிப்பட வசதி கூட இல்லாம வறுமை என்னும் அவல நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் உணவு பண்டங்கள் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு புறம் ஒருவேளை சொத்தைக்க மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய நாட்டினுடைய இதய துடிப்பு கிராமப்புறங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, உற்பத்திகள் எல்லாம் அழிந்து, சிறு தொழில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனி வீணாகி போன நீரை கடல்ல கலக்க வேணாலும் நாங்க விடுவோம். ஆனா ஒவ்வொரு மாநிலமும் இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு பகைமையை வளர்த்து கொண்டு
கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் தேவைதான், நம்மளுடைய நாட்டினுடைய எல்லா தேவைகளுக்கும் உயிர் நாடி. ஆனா இதுல வேற கனவு இந்தியா வல்லரசு நாடாக ஆக வேண்டும். 70,000 ராணுவ வீரர்களை பாதுகாப்பாக வைத்து சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் என்று பெருமையாக கூறினால் அது தவறு. சுதந்திரம் எதை கொடுத்ததோ இல்லையோ, நம் நாட்டினுடைய வளத்தை சுரண்டி மக்களை எல்லாம் ஏமாற்றி மக்களினுடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து அரசியல் கட்சி தலைவர்கள் நாம் செய்யக்கூடிய அரசியல் தொழிலில் பதுக்கி வைத்த அந்த கொள்ளை பொருட்களை எல்லாம் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். வாக்கு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் நம் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களை எல்லாம் உயிரோடு புதைத்திருப்பார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உருவாக்கக்கூடியவர்கள் ஏழைகள், அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் பணக்காரர்கள். இப்படி இருக்கும்போது எந்த முன்னேற்றத்தை நம்ம கண்டோம்? எந்த ஒரு மனிதனும் தனக்கு கிடைத்த சுதந்திரத்தையும் விடுதலையையும் உரிமையையும் ஒழுக்கத்தையும் சுயநலமின்றி பொது நலத்தோடு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு யோசித்து வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்றானே, அன்றுதான் தனி மனித ஒழுக்கம். இந்த தனி மனித ஒழுக்கத்தை விட எதுவும் சிறந்ததாக இருக்காது. தனி மனித ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இந்த உலக அரங்கில் உண்டு என்று இருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இந்த தனி மனித ஒழுக்கத்தை போதிக்கிறது. ஒரு தந்தை தன் மக்களுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகளில் சிறந்தது ஒழுக்கமாகும். ஒழுக்கத்தோடு நம்ம இருக்கணும்னு மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எந்த அளவுக்கு பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஆடையை பற்றி சொல்கிறார். யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸ யுவாரி சவாத்திக்கும் வரிஷா. ஆதமுடைய மக்களே, தங்கள் வெட்கத்தலங்களை மறைப்பதற்காக இந்த ஆடையும் அலங்காரத்தையும் அருளியுள்ளோம். ஆனாலும் லிபாசு தக்வா தாலிக ஹைர், தக்வா என்னும் இறையச்சம் ஆடையே உங்கள சிறந்தது. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் இந்த ஆடை, அல்லாஹ் தஆலா சொல்றான் 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில், வகுல்லில் முஅமினாத் யகுல்ன மின் அபுசாரிஹின்ன, இன்னும் மூமினான பெண்களுக்கு நபியே நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். அப்ப இங்க மெயினா நம்மளுக்கு பார்வை, இந்த பார்வையை நாம தாழ்த்தி கொள்ளணும். இந்த பார்வையை நம்ம தாழ்த்தி நடந்தா உலகத்துல எதுக்கு இந்த காதல் கத்திரிக்காய் வள வருது? இன்னும் பாத்தீங்கன்னா வயஃபல்ன ஃபுரூஜஅன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்கள் தங்கள் வெட்கத்தனங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, தங்களுடைய அழகு அலங்காரத்தை சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டல் ஆகாது. அல்லாஹ் இதை எதுக்காக நம்மளுக்கு இந்த கட்டளையை சொன்னா? தாலிக அதுனா ஐ அரஃப்ன ஃபலா யுதைன், அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்பட்டு தொந்தரவு படுத்தாமல் இருக்கிறதுக்கு இது ஏற்றது. வகான அல்லாஹு கஃபூர ரஹீமா, அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஆடையை பத்தி நம்மளுக்கு சொல்றான். ஆனா இன்னைக்கு இந்த சட்டங்களுக்குள்ள பெண்களாகத்தான் நாம இருக்கிறோமா? ஒரு காலத்துல பிளவுஸ் வீட்டினுடைய கதவு வாசல் ஜன்னல் வடிவத்தில் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு முதுகுக்கு பின்னாடி துணியே வேண்டாம், அப்படியே அந்த முதுகை காட்டிக்கிட்டு நடக்கிறாங்க. அது ஒரு நாக் அவுட்ல நிக்குது அந்த அந்த ட்ரெஸ். எவ்வளவு ஒரு அலங்கோலமான காட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆடை எந்த அளவுக்கு பாருங்க, மிக மோசமான ஆடை. இந்த ஆடை குறைப்பு சுதந்திரமா? இந்த கண்ணியப்படுத்துறதுக்காக இந்த ஆடை அடிமைத்தனம், முற்போக்குவாதிகளான பேச்சு. அப்ப
அப்ப மருத்துவத்துறையில டாக்டர்கள் தங்களுடைய மேல என்ன போடுறாங்க? டீச்சர் எதை போடுறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதிபா பட்டேல் எப்படி தங்களுடைய ஆடைகளை அணிகிறாங்க? அப்போ அந்த ஆடை அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா, தொல்லைப்படுத்தாமல் இருப்பதற்கு ஏற்றது. ஆனா இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆடைகள் ஃபர்தான நம்ம போடுறோம். ஃபர்தால எவ்வளவு ஒரு அலங்காரம். திருமண மண்டபங்கள்ல அந்த ஃபர்தா முன்னாடி ஹார்ட், பின்னாடி அந்த ஜகஜோதியாக மிளிருது. இன்னும் இந்த ஃபர்தாவை ஒவ்வொரு இடத்துக்கு போற மாதிரி வெரைட்டியா வச்சிருக்காங்க. இப்ப போன வாரம் கடையில போய் ஃபர்தா எடுக்க போனா நம்ம ஒரு தாகி அதனால டிசைன் எல்லாம் வைக்க கூடாதுன்னு அவங்கள்ட்ட கேட்கிறோம். இந்த மாதிரி ஆடம்பரம் இல்லாம ஃபர்தா கொடுங்க. அவன் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? என்னங்க மவுத்தோட்டு போடுறதுக்கான்னு கேட்டா, இல்லைங்க மவுத்தோட்டு போடுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் கேட்கிற ஹஜ்ஜுக்கு போறதுக்கா? ஆனா இந்த ரெண்டு இடத்துல தான் இறையச்சம் இருக்கா? இல்லாமா லஹர மின்ஹா. ஒரு பெண் முகம் முன்கை அடிப்பாதம் தவிர வேறு எதையும் வெளிக்காட்டலாகாது. அப்ப திருமண மண்டபங்கள்ல பங்கெடுக்கும் போது அந்த பர்தா இல்ல, அந்த ஆடை எப்படி இருக்கு? அதுக்கு மேட்சான காஸ்டியூம்ஸ் எந்த அளவுக்கு பாருங்க. அந்த லிப்ஸ்டிக் அலங்காரம், இந்த அலங்காரத்தை நம்ம எங்க காட்டணும்? நம்ம கணவர் முன்னாடி காட்டுறதுக்கு அனுமதி. ஆனா அங்க எப்படி எந்த கோலத்துல நம்ம இருப்போம்? வீட்டுக்குள்ள ஒரு பழைய நைட்டி போட்டுக்கிட்டு இன்னும் சமையல் வேலை செய்யும் போது ஜீரக, சோம்பு, பூண்டு, வெங்காய ரசம் எல்லாம் நம்ம மேலதான். அது ஒரு மத்தி மீன் நல்லாக்குன்னா மொத்த மீன் மார்க்கெட் நாத்தமே அவங்க மேலதான் இருக்கும். இப்படி வீட்டுல அலங்கோலமாக காட்சி தருவாங்க. ஆனா வெளியில சாதாரணமாக தெரியக்கூடியதை தவிர, அந்த அழகு அலங்காரத்தை சாதாரணமாக வெளியில் தெரியக்கூடியதை தவிர வேறு எதையும் வெளிக்காட்டலாகாது. அன்னைக்கு அந்த Dress எப்படிப்பட்ட ஆடை. இன்னும் பாத்தீங்கன்னா காலையில பல்லு தேய்க்கிறாங்களா இல்லையோ, லிப்ஸ்டிக் தேய்க்கக்கூடிய பெண்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்த லிப்ஸ்டிக்கை கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த சாயம் சிகப்பு கலராக மாறுவதற்கு சேர்க்கப்பட்ட அந்த வேதிப்பொருட்களால் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு. மூஞ்சியில தேய்க்கக்கூடிய அந்த ஃபேஷியல் பொருட்களை இன்னும் பார்த்தீங்கன்னா வீடுகள்ல போய் செய்யாம பல ஆயிரக்கணக்கில் பியூட்டி பார்லர்ல போய் என்ன செஞ்சுட்டு வர்றாங்க? தங்களுடைய அலங்காரத்தை அழகுபடுத்திட்டு வர்றாங்க. இன்னும் இன்னைக்கு Facebookல அப்படி அழகு சாதனம் பயன்படுத்தின ஒரு பொண்ணு, அந்த அலர்ஜி காரணமாக அவளுடைய முகங்களில் உள்ள தோள்கள் எல்லாம், அதாவது தீப்புண்ணு காயத்துக்கு அந்த முகமெல்லாம் காட்சி அளிச்சிருக்கு. இது எதனால? அதனோடு சேர்க்கப்பட்டுள்ள அந்த வேதி பொருட்கள் இவ்வளவு ஒரு ஆபத்தான விளைவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த ஃபர்தா போடுறோம். ஃபர்தால என்னென்ன வகைகள்? ஒவ்வால் ஃபர்தா, ஃப்ராக் ஃபர்தா. ஃபர்தா போடுறதே எதுக்கு? இறுக்கமாக ஆடை அணியக்கூடாது, நம்மளுடைய உறுப்புகள் வெளியில தெரியக்கூடாது. ஆனா ஃபர்தாவினுடைய டிசைன்கள் பார்த்தா நடுவுல எதுக்கு பெல்ட் வந்தது? அதுலயும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், வல் யضربن بخمرهن على جيوبهن. தங்களது முக்காடுகளை அவர்கள் மார்பின் மேல் போட்டுக் கொள்ளட்டும். ஃபர்தா போட்டுட்டாங்க, சாய் போடுறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 சுத்து சுத்திக்குவாங்க. அந்த 10 சுத்து சுத்திட்டு அதுல அலங்காரமான அந்த ஸ்லைடுகள் மின்னும் கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா எதுல முக்காடு போட சொன்னானோ அந்த முக்காட மார்பின் மேல போடாம தலையில மட்டும் சுத்திக்கிட்டு, அதுவும் சுத்துவதற்கு யூடியூப்ல ட்ரைனிங் வேற சொன்னாங்க இல்லையா, ட்ரெண்டிங். அப்போ இப்படி சுத்தணும் அப்படி சுத்தணும்னு பயிற்சி வேற. அப்ப இந்த அலங்காரத்தை எந்த அளவுக்கு பாருங்க, கோடை வெயில், அந்த கோடை வெயில் வருவதற்கு முன்னாடி பறவை என்ன செய்யும்? அந்த இடத்துல வாழ வசதி இல்லைன்னு சொல்லி
வளமான இடத்தை தேடி கண்டுபிடிக்கும். மிக உயரமான இடத்தை நோக்கி பறக்கிற அந்த பறவையினுடைய பறக்கும் செயல் விண்ணை எட்டக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியில் ஈடுபட்டிருந்த மனிதனுக்கு அது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. அந்த பறவை மிக உயரமான பரத்தில் பறந்து வளமான இடத்தை தேடி அந்த இடத்தில் புலம்பெயர்கின்றன. ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய பாதுகாப்பை கருதி துண்டு, அதாவது உதட பயன்படுத்தி சுள்ளிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு கூட்டை கட்டி அதுல பாதுகாப்பாக இருக்கு. பூனை தன்னை நம்மளை தாக்க வருமோன்னு நினைச்சு பொந்து தோண்டி வச்சு எலி தம்மை பாதுகாக்கிறது. அது போலதான் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த ஹிஜாப் என்னும் ஆடையை நம்மளுக்கு தந்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு 14ஆம் தேதி வந்த நியூஸ், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிரிட்டிஷ் முஸ்லிம் பெண்மணிகள் ஒரு 4 பேர் டேக் இட் ஆஃப் டேக் இட் ஆஃப் டேக் இட் ஆஃப்னு சொல்லி, நாங்க எங்களுக்கு இது வேண்டாம், ஹிஜாப் வேண்டாம்னு சொல்லி அரைகுறை ஆடையோட ஆடி கும்மாளம் அடித்திருக்கிறார்கள். இதை பார்த்த மற்ற பெண்கள் நம்ம பயப்படுவோம் நினைச்சாங்களா? நம்ம பார்த்து கவலைப்படுவோம் நினைச்சாங்களா? அல்லாஹ்வுடைய வசனம் லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் இல்ல. நீ விரும்பினா இரு, இல்லாட்டினா போ. உன்னுடைய உருட்டலுக்கு மரட்டலுக்கெல்லாம் நாங்க கலங்க மாட்டோம். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, இந்த ஆடை அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு கவச ஆடையாக, பாதுகாப்பு ஆடையாக நமக்கு தந்து, நம்ம யார் முன்னாடி நம்ம நிக்கணும்? நம்மளுடைய கணவர், நம்மளுடைய தந்தை, கணவருடைய தந்தை மாமனார், நம்மளுடைய மகன்கள் முன்னாடி நம்ம நிக்கலாம். கணவருடைய புதல்வர்கள், மூத்ததாரத்து கணவருடைய மகன்கள், சகோதரர்கள், சகோதரர்களின் மகன்கள், சகோதரிகளின் மகன்கள், பெண்கள், தங்களுக்கு சொந்தமான அடிமைகள், ஆண்களில் தள்ளாத வயதினர். அதாவது எப்படி அல்லாஹ் சொல்றான், பெண்கள் மீது நாட்டம் இல்லாத அந்த பணியாளர்கள். இங்க இவன் தாங்க டேஞ்சரஸ் பார்ட்டி. இவன் முன்னாடிதான் இன்னைக்கு பெண்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், 54 வயசு முதியவன் தான் 3-4 வயசு சிறுமிய முட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சு அவன் என்ன செஞ்சான், காட்டுக்குள்ள தூக்கி வீசப்பட்ட நிலைமை. பெண்களின் மறைவிடங்கள் அறிந்து கொள்ளாத குழந்தைகள், மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டியாம். இவங்க முன்னாடிதான் நம்ம என்ன செய்யணும், ஹிஜாப் இல்லாம நம்மளுடைய அலங்காரத்தை நம்ம காட்டணும். அவர்கள் மறைத்திருக்கும் அந்த அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள், இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் இப்படி வசனத்தை சொல்றான். அப்போ எப்படிப்பட்ட படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலக மக்களுக்கு எவ்வளவு ஒரு சொல்யூஷனை நம்மளுக்கு தந்திருக்கிறான். ஆனா நம்ம அழகு அலங்காரத்தை இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நபியு குல் அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, நீர் உம் மனைவிகளுக்கும் உம் பெண்களுக்கும் ஈமான் கொண்ட அந்த பெண்களுக்கும் நீ கூறுவீராக, யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின்ன, அவர்கள் தங்களது தலை முண்டாடுகளை தொங்க விட்டுக் கொள்ளுமாறு நபியே நீர் கூறுவீராக. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காண்பிக்கிறார். இன்னைக்கு ஆனா பெண்கள் வீடுகளிலேயே தங்குங்க. முந்தைய அறியாமை கால பெண்களை போல நீங்க அரைந்து திரியாதீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு போனா வீடுகள்ல பெண்கள் இருக்க மாட்டாங்க.
சர்வ காலமும் கடை தெருவு எங்கெங்கெல்லாம் பஜார் இருக்கோ அந்த பஜார்களிலும் டிமார்ட், ப்ரூக்ஃபீல்ட் எந்த இடங்கள்ல பார்த்தாலும் பெண்கள் தான் அதிகமானவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்களாகிய நம்மளுடைய விஷயத்துல நீங்க ஃபலா தஅலஹன பில் கௌலி ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரது, இறைவனுக்கு அஞ்சினா குலைந்து பேசாதீங்க. ஒரு ஆண் ஒரு போன் கால் வந்தா நீங்க யாருன்னு கேட்கறதுக்கும் ஒரு பெண் அந்த போன் கால்ல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆப்போசிட் பார்ட்டி கண்டுபிடிப்பான். எடுத்தவங்க ஒரு பெண்ணு நினைச்சா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எந்த அளவுக்கு பாருங்க. வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீங்க. இன்னஹு கான ஃபாயிஷா வகான சபீலா, அது மானக்கேடானதாகவும் அது கெட்ட வழியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மகனோ படிப்புக்கு தேவை ஃபேஸ்புக்கு, அந்த ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் ஐடி, பையன் காலேஜ் படிக்கிறதுனால அதை நம்ம செக்அப் பண்ண வேண்டிய நிலைமை. அதுல பேசக்கூடிய வார்த்தை முஸ்லிம் பெண்மணி காஃபிரோட ஒருத்தனோட பேசுற வார்த்தை, உன் வீட்டுல என்ன இன்னைக்கு சாப்பிட்ட, அவ சொல்ற பிரியாணி சாப்பிட்டேன். அப்ப உங்களுக்கு என்னப்பா எப்ப பார்த்தாலும் பிரியாணி, வாரம் வெள்ளிக்கிழமையான பிரியாணி. இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை இவங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அப்படியே தொடங்குது இரட்டை வார்த்தைகள் கொண்ட அந்த ஆபாச பேச்சுக்கள். அப்படி இன்னைக்கு பேசிதான் ஃப்ரெண்டுக்கு நம்ம நம்பர் கொடுக்கறாங்க பிள்ளைங்க. அதுக்கப்புறமாக நேச்சர் பத்தி ஏதாவது பேசுவாங்க. அதுக்கப்புறமாக ஏதாவது பிடிச்ச சிம்டம்ஸை வச்சு என்ன செய்வாங்க, உரையாடுவாங்க. அதை என்ன செய்யறாங்க, வீட்டில் உள்ளவங்க மொத்தமும் பார்க்கறாங்க. அந்த பொண்ணோட அண்ணன் பார்ப்பான், கமெண்ட் கொடுப்பான், ஃபீட்பேக் கொடுப்பான். கொடுத்து இவங்களுக்குள்ள பேச்சு. அந்த பேச்சு இந்த பொண்ணு சொல்றா டேட் பண்ணலாமா. அப்ப டேட்டிங் பண்றாங்க. டேட் பண்ண போகும்போது அந்த பொண்ணு தனியா போறா. ஆனா அவன் என்ன செய்யறான், 4 பேர்த்த கூட்டிட்டு அந்த பொண்ணுக்கு குடிக்கிற ஜூஸ்ல போதை மருந்து கலந்து கொடுத்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம ஊர் உலகத்துல யாராவது நம்ம மக்களை சொன்னா, நம்ம குழந்தைகளை சொன்னா, நம்ம பெண் குழந்தைகளை சொன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுவோம். என் மகளெல்லாம் அப்படி இல்ல. இந்த நம்பிக்கையை தாங்க உங்க குழந்தைங்க உடைக்கிறாங்க. இதத்தான் அவங்க என்ன செய்யறாங்க, அஸ்திவாரமா எடுக்கிறாங்க. உங்க முன்னாடி அண்ணி ஆடவரோட பேசிட்டு இருப்பா, எப்படி வாமா போமான்னு பேசிட்டு இருப்பா. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அங்க பையன் உட்கார்ந்து அண்ணிய பெண்ணோட பேசி உரையாடிட்டு இருக்கிறான், வாடா போடான்னு பேசிட்டு இருப்பான். அப்ப நீங்க நினைப்பீங்க அவன் ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கிறான்னு. அப்ப எந்த அளவுக்கு டெக்னிக்கா பாருங்க, நம்மள கருவறுக்கக்கூடிய வேலைய இந்த மக்களை பெத்ததுக்காக வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம மக்களை வளர்த்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர், கெட் டுகெதர், இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? இதற்கு நம்ம மக்கள் குழந்தைங்க துணை போகிறார்கள் என்றால் இஸ்லாமிய பெண்களை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் மாய உலகில் மூழ்கி கிடந்த பெண்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இஸ்லாத்தினுடைய சட்ட குழந்தை நலந்து நீ பேசாத. இதை எங்க பேசிட்டு இருக்கிறோம்? கணவர்கிட்ட பேசுறது குழந்தை நலஞ்சு பேச மாட்டாங்க. அப்போ ஆர்டர் பேச்சு. அந்நிய ஆண்கள்ட்ட போன்ல பேசும்போது
ஒரு காய்கறி கடைக்காரன் காய்கறி விலையை கம்மியாக்குறதுக்காக துணி எடுக்க போனா துணி கடையில இப்படி எவனுடைய உள்ளத்தில் காமனோ இருக்கிறதோ அவன் சபலப்படுவான். கௌலம் மஅரூஃபா, நீங்க நல்லதையே பேசுங்க. அதுக்கப்புறமா ஒரு காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் உக்மா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு போதனை செய்றாங்க. அப்ப அதுல ரஜுலு மினல் அன்சாரி யா ரசூலுல்லாஹ், ஒரு அன்சாரி மனிதர் எந்திரிச்சு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் அஃபரைதல் அம்ப, இந்த கணவரினுடைய சகோதரன், அதாவது நம்மளுடைய கொழுந்தனார் மாமனார், அதாவது கொழுந்தனார் மச்சாண்டார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பத்தி இந்த அன்சாரி மனிதன் கேக்குறாங்க. இந்த கணவருடைய சகோதரன் அவங்களுடைய உறவு எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்பல் மௌத், அது மரணத்துக்கு நிகரானது, செத்த பணத்துக்கு சமம். ஆனா இன்னைக்கும் வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீங்க நல்லா சொன்னான் இல்லையா. இன்னைக்கு விபச்சாரத்தின் வாசல்களாக Facebook, Twitter இது எல்லாம் திறந்து வச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கணவர் அந்த சைடு போன உடனே கொழுந்தனாரோட விபச்சாரம், மச்சாண்டாரோட விபச்சாரம். இதுல ஒரு பழமொழி யார் உருவாக்குனான்னு தெரியல, அவனை செருப்ப கழட்டி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி. இன்னைக்கு அந்த அளவுக்கு விபச்சாரத்தினுடைய வாசல்கள், இது எங்கேயோ நடக்கக்கூடிய சம்பவங்கள் இல்ல, நம்ம ஊர்ல நடக்குது. அக்கா அக்கா புருஷன் தங்கச்சி சில காலமா மாசமாயிட்டு இருக்கா, இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சா மச்சான். ஒரே நேரத்தில் அந்த அக்கா தங்கச்சி நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, இதுக்கு சட்டத்தை கேட்டுட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா மருமகனும் மாமியாரும் கள்ள உறவு. இன்னும் பார்த்தீங்கன்னா பெத்த தகப்பனே தன்னுடைய மகளை பாலியல் வன்கொடுமை, சகோதரன் சகோதரி கிட்ட பாலியல் வன்கொடுமை. அது எல்லாம் கடந்து எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு சுய இன்பத்துக்காக 10 மாசம் சிரமத்தோடு பெற்றெடுத்த அந்த குழந்தைய, 2 குழந்தைகளை கணவனையும் விட்டுட்டு கள்ளக்காதல் ஆரம்பிச்சு அந்த கள்ளக்காதலுக்காக இடைஞ்சலா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த 3 பேத்தையுமே பால்ல விஷம் கொடுத்து கொன்ற சம்பவம் இந்த ஊரில் அரங்கேறி இருக்கு. தற்போது கேரளா கொல்லம் மாநிலத்தில் கணவனை இழந்த ஒரு பெண் 1.5 வயது குழந்தைய அவன் மனைவி துரத்தி விட்டா. அஸ்கர் பெயர் தாங்கி முஸ்லீம். இதுக்கு இடைஞ்சலாக இருந்த அகிலா என்ற பெண்ணோடு கள்ள உறவு. அந்த கள்ள உறவுக்கு இடைஞ்சலா இருக்கிறான்னு சொல்லி அந்த குழந்தைய கொல்றதுக்காக உடம்புல 51 காயம், 2 கையை உடைச்சிருக்கா, தலையில ரத்த கசிவு, உடம்பு அளவளவாக சின்ன பின்னமாக்கப்பட்டு அது அடிக்கும் போது வீட்டுக்குள்ள அந்த ரத்த கசிவு ஏற்பட்ட இடத்தையெல்லாம் தொடச்சு அவன் போட்டிருந்த அந்த குழந்தைய அணிந்திருந்த துணியலையெல்லாம் எரிச்சு மருத்துவமனைக்கு அந்த மரண நேரத்தில் கொண்டு போறாங்க. குழந்தை ஏதோ சாப்பிட்டுது அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் பண்ணா குழந்தையினுடைய பரிதாப நிலை இப்படி இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு சின்ன சல்லாபத்துக்காக பெத்தெடுத்து சிரமத்தோடு வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைய கொண்டிருக்கிறாங்க. வட மாநிலத்தில் திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்திய அந்த ஆண் தன்னுடைய குழந்தையை வளர்த்தணும்ங்கிற வெறியில் இருக்கக்கூடிய பெண்ணிடம் காதல் செய்ய சொல்ல அந்த காதலுக்கு அந்த பெண் மறுப்பு தெரிவித்தா. எதனாலன்னு பார்த்தா இந்த சிறுமி அப்ப வா முட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போய்
2 காலை பிடிச்சு தலையில அடிச்சிருக்கிறான். அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிந்தது. அதுக்கப்புறம் கோயம்பேடு லங்கையை சேர்ந்த ஒரு பெண் பல இளைஞர்களால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்திருக்கிறார். குமாரபாளையம் 3 வயது 12 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அகமது தன்வீர், இப்ப பட்டிமன்றம் கேட்ட இல்லையா, இந்த அகமது தன்வீர் பல ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து அவங்களோட பழகி பலவித அன்பளிப்பு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பெண்களை வர வச்சு ஆபாசமாக அவர்களோட பழகி 350 வீடியோக்களை போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பெண்களுடைய உணர்ச்சியோடு விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுல பலகீனர்களாக நாமும் போய் அதை விழுந்து கிடக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சினிமா மோகம், ஆபாசம். அந்த சினிமாவில் காட்டக்கூடிய மோகமாக இந்த ஆபாசம், அடுத்ததாக காதல் செய்யக்கூடிய பழக்கம், அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு உபயோகப்படுத்தக்கூடியது எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த சினிமாவில் காட்டப்படுகிறது. ஒரு 2.5 மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு படம் முடிச்சிடும். ஆனா சீரியல், இந்த சீரியல்னால நமக்கு என்ன நன்மை கிடைச்சது? மாமியாரை எப்படி நடத்தலாம், கணவன் முன்னாடி எப்படி இவர் நடத்தலாம், கணவன் பின்னாடி எப்படி நடத்தலாம், கள்ளக்காதல் என்ன, இன்னும் எப்படியெல்லாம் செஞ்சு எப்படியெல்லாம் நாசமாக்கலாம். ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த ஒழுக்க சீரழிவையும் சிதைக்கக்கூடிய அளவுல இந்த சினிமா நாடகங்கள் நம்மளுடைய ஊரில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. டிஆர்பி ரேட்டிங்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போற அளவுக்கு இன்றைய சினிமா நாடகங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதுல 1/2 மணி நேரம் பார்க்கக்கூடிய அந்த சினிமா நாடகம் தொடரும்னு போட்டா எந்த அளவுக்கு பதட்டம் அடைகிறாங்க. அந்த நாடகத்துல சந்தோஷமான நிகழ்ச்சி வந்தா சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும், சோகமான காட்சிகள் வந்தால் நமக்கே சோகம் வந்த மாதிரி அந்த நாடகத்தில் உள்ள கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களாகவே நாம மாறுகிறோம். தொடரும் மலரும்னு போட்டா இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஒரு மதுப்பிரியன், அவனை உதாரணமா நம்ம காட்டலாம். மதுப்பிரியன் மதுவை குடிச்சு அன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கு மது இல்லாட்டினா அவனுடைய கை கால் உடம்பெல்லாம் எப்படி நடுங்குமோ, அது மாதிரி இங்க என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சினிமா சீரியல் வரக்கூடிய அந்த தொடரை பார்த்து ஒரு போதையில் இந்த மனித சமுதாயமான பெண்கள் நம்ம உலா வந்து கொண்டிருக்கிறோம். இனி அடுத்ததாக பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட உள்ளது. Facebookல வரக்கூடிய விஷயம், அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இவ்வளோ காலம் செலிபிரிட்டி எடுத்துட்டு இருந்தான். என்ன செலிபிரிட்டியோ ஏது செலிபிரிட்டியோ அவன் சொல்றது அது. இன்னைக்கு பப்ளிக் பொதுமக்களை எடுத்து அந்த 100 நாள் அடைச்சு வைக்க போறானா. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, ஒலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீங்க. ஆனா இந்த விபச்சாரத்தின் வாசல்களை, இந்த ஆபாச படங்களையும், இந்த ஆபாச நாடகங்களையும், இந்த ஆபாசமான நிகழ்ச்சிகளையும் நம்ம குடும்பத்தோட நம்ம மக்களோட பார்த்து கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒலா தகுஃபு மா லைஸ லக பிஹி இல்மு இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. எதை பற்றி நாணம் இல்லையோ அதை நீ பின்தொடர வேண்டாம். ஏனெனில் உன்னுடைய பார்வையும் உன்னுடைய செவிப்புலனும் எதை பார்த்துட்டு இருந்ததோ, எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்ததோ அதை பற்றி அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். இந்த விசாரணை எப்படியெல்லாம் பாருங்க, ஏஐ பத்தி சொன்னாங்க. இன்னும் கலாச்சார சீரழிவு. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம், 3வது நபராக சைத்தான் இருக்கிறான். அந்த சைத்தான் நம்மளை முன்னும் பின்னும்
வலதும் இடமுமாக நம்மளை என்ன செஞ்சுட்டு இருப்பான்? வழிகெடுத்து கொண்டிருப்பான். வலா தத்தபிகு குதுவாத்தி சைத்தான், நீங்கள் சைத்தானுடைய அடிச்சுவடை கூட பின்பற்றாதீங்க. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு ஆணும் இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ். எங்கெல்லாம் இந்த ஆப் இந்த பிரியர்களை தேடி கண்டுபிடித்து ஒரு ஆணும் அது உல்லாச வாழ்க்கையாமா, ஒரு பெண்ணும் திருமணம் செய்வது. லூத் நபியுடைய சமுதாயம் இந்த ஹோமோசெக்ஸ் ஓரினை சேர்க்கையால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தையே அழிச்சா. ஆனா இன்னைக்கு ஒரு ஆணுடைய மறை உறுப்பை பார்க்க வேண்டாம், ஒரு பெண்ணுடைய மறை உறுப்பை பார்க்க வேண்டாம். ஒரு ஆணோடு ஒரு உடுப்புக்குள் இருக்க வேண்டாம். ஒரு பெண்ணோடு ஒரே துணியில் இருக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு கலாச்சார சீரழிவு. ஆணும் அதிலும் ஆணும் திருநங்கையோட வாழ்க்கை. அந்த திருநங்கையும் ஒரு ஆண் தானே. ஒரு பெண்ணும் வாழ்க்கை. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க கலாச்சார சீரழிவு. எந்த இடத்துல திருமணம் கஷ்டமாக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் விபச்சாரம் பெருகும். நீங்கள் மனம் புரியும் பெண்களுக்கு மகர் தொகையை நீங்க கொடுத்து விடுங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய உரிமை. மகர் தொகையை நம்ம கேட்கணும். ஆனா நம்ம அந்த உரிமையை விட்டு கொடுத்த காரணத்தினால் ஆண் சமுதாயம் நம்ம இடத்துல கேட்கிறது வரதட்சணையாக. இந்த வரதட்சணைக்கு பயந்து ஊராக, தெருவாக, பள்ளி வாசலாக தன்னுடைய மகளை மனக்கோலத்தில் காண வேண்டும் என்பதற்காக பிச்சை கேட்கக்கூடிய பெற்றோர்கள் ஆயிரம் பேர். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நமக்கு இருக்காதுன்னு நினைச்சு கேட்ட வரதட்சணை கொடுக்க முடியாம நம்மளுடைய அத்தாவுக்கு அந்த இழிநிலை வேண்டான்னு சொல்லி தன் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்ட கன்னியர்கள் ஆயிரம். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க பெண்களுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இதே மகாத்மா காந்தி தான் சொன்னாங்க. ஒரு அழகான இளம் பெண் ஒருத்தி ஏராளமான நகைகளை அறிந்து நள்ளிரவில் தன்னந்தனியாக வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது அந்த நகைகளுக்கும் சேதாரம் இல்லாம, அந்த பெண்ணினுடைய கற்புக்கும் சேதாரம் இல்லாம, அந்த பொண்ணினுடைய உயிருக்கும் சேதாரம் இல்லாம என்னைக்கு திரும்பி வருகிறாளோ அன்றுதான் சுதந்திரம். நகை திருடப்படக்கூடாது. அப்படி நகையை திருடுனா கை வெட்டப்படும். அந்த பெண்ணினுடைய மானம் காக்கப்படணும்னா அந்த பெண்ணுக்கு ஏதாவது பாலியல் தொந்தரவு சமுதாயத்துக்கு அரங்கேறும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, கசையடி அதை கொடுத்து ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொண்டதுக்காக அந்த தாய் சொன்ன வாக்கு மூலம் என்ன, என் குழந்தைய எப்படி துடிதுடிச்சு சாவடிச்சானோ அந்த சாவடிச்சவன அதே மாதிரி சாகணும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கொலைக்கு கொலை. இப்படி துன்புறுத்தவனுக்கு கொலை தண்டனை வழங்கணும். இந்த இஸ்லாத்தினுடைய ஆட்சி, மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வரணும். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தை ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த ஆட்சி முறை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் போதித்த குற்றங்கள் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி,
பாதிப்பில்லாத ஆட்சி அது. நேர்மையான மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து யாருடைய உரிமையும் பறிக்கப்படாத ஆட்சி. மனிதனுக்கு கேடு செய்கிற எல்லா செயல்களையும் தடுத்து நிறுத்துகிற ஆட்சி முறை. அப்படி ஒரு கட்டுப்பாடு மிக்க சுதந்திரம், அதுதான் நம் நாட்டுக்கு தேவை. சுதந்திரம் என்ற பெயரில் தருதலைகளாக இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டு மக்களையும் திரிய விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப தேவை சுதந்திரம் அல்ல, இந்த சுதந்திரங்களுக்கு கட்டுப்பாடு. கெட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரங்களுக்கு கட்டுப்பாடு நல்லவர்கள் இழந்திருக்கிற சுதந்திரத்தை மீட்டு தருகிற ஒரு முயற்சி உண்மையான சுதந்திரம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.